பிரேக்கிங் நியூஸ். அம்பானி, அதானி போன்ற பணக்காரர்களுக்கு அடுத்த லிஸ்டில் யார் பணக்காரங்க ஆக போறாங்க அப்படின்றதுக்கு உண்டான கடும் போட்டி இப்போ கோவை தெற்குல நடந்துட்டு இருக்குது. இப்ப நான் தான்டா டாப்ல இருக்கிறேன். ஒரு குடும்பத்துல 10 ஓட்டு வச்சிருக்கிறவங்க பணக்காரங்களா ஆக போறாங்களா, இல்ல ஒரே குடும்பத்துல 40-50 ஓட்டு வச்சிருக்கிறவங்க மிகப்பெரிய பணக்காரங்களா ஆக போறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போயிடும். அதற்குண்டான காரணம், இதுவரை கரூர்ல இருந்த நம்ம அண்ணன் இப்ப கோவை தெற்குல போட்டி போட போறதுனால கோவை தெற்குக்கு மொத்தமாக குடும்பங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எப்படியாச்சும் தங்களோட பேரை சேர்த்துடணும் அப்படின்னு தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸருக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நமக்கு கிடைத்த மிக முக்கியமான செய்தி. விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. அந்த வீடு என்ன விலை கேளு, அந்த தெரு என்ன விலை கேளு, அந்த தங்கம் என்ன விலை கேளு அப்படின்னு கோயம்புத்தூர் தெற்குல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஆயிருவீங்க. எங்க தொகுதிக்காரங்க என்ன போங்க, நாங்க ஏழப்பட்ட தொகுதி கரூர். கோயம்புத்தூர் தெற்குல யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டை போட்டு விட்டு போங்க. எலெக்ஷன் வந்துட்டா யாராச்சும் எதையாச்சும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல எவனாவது ஒருத்தன் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம். அதே பாரம்பரியத்தப்படி போன வாரம் ஏதோ ஒரு தமிழ் யூடியூப் சேனல்ல அப்துல் கலாமுக்கே ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அப்படின்றவர் சயின்டிபிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். எங்க நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள். பொறுக்கி சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது உன்னைய. இப்போ அது சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருந்த மிஸ்டர் பொன்ராஜ் அவர்கிட்ட எப்படியாச்சும் ஒரு பேட்டி வாங்கிடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அவர்கிட்ட என்னால் வாங்க முடிஞ்ச பேட்டி இதுதான். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நீங்க அப்துல் கலாமுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான ஆலோசனைகள்? ராக்கெட் நின்று போச்சு அப்படின்னா அப்போ எப்படி பெட்ரோல் நடுவில் போய் நின்று போடுறது அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளா, இல்லை நியூக்ளியர் பாம் அந்த பட்டனை எப்படி ஆன் பண்றது அப்படின்ற ஆலோசனையா, இல்லை ராக்கெட் சயின்டிஃபிக்கான ராக்கெட் சயின்ஸ் இதை பற்றியான ஆலோசனைகளா, என்ன மாதிரியான ஆலோசனைகள்? என்ன சார், நான் இவ்வளோ நேரம் கேட்குறேன், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்க. சரி, அந்த கேள்வியை விடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் அண்ணா நகர் தொகுதியில் போட்டி போட்டீங்க போன எலெக்ஷனில். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்கள் நீதி மையத்துக்கே அவங்க தங்களோட கட்சி இருக்கா இல்லையான்னு இப்போ ஞாபகம் இல்லை. நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். அதில் நீங்கள் 2020 தான் பிஹெச்டி வாங்கினதாக அதில் போட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு டெக்னாலஜி கன்சல்டன்ட் அப்படின்றவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போட்டிருக்கிறீங்க. 2020 தான் நீங்கள் பிஹெச்டியை வாங்கினீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்துல் கலாமுக்கு என்ன ஆலோசனை சொன்னீங்க? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். ஓகே, உண்மை இல்லாதது. ஓகே சார், இப்போ விஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த போற சில ஆண்கள் அவங்களெல்லாம் விபச்சாரர்கள், விபச்சாரன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா சார்? அப்ப இதை இவங்களை எப்படி சொல்றது? நன்றி சார். மிக்க நன்றி. இத்துடன் பொன்ராஜ் அவர்களின் கற்பனை பேட்டி முடிஞ்சிருச்சு சார். ஓகே, இப்போ பொன்ராஜ் அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் பயங்கரமான எதிர்ப்பு. விஜயே நேரட்டா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேற கொடுத்து அது ஒரு முடிஞ்சிருச்சு. சரி, யாராச்சும் பொன்ராஜுக்கு ஆதரவா பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசியிருக்கிறார். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நியாயமான கேள்வி சார். விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல இந்த மாதிரி கண்டபடி கேவலமா பேசுறது, கண்டிப்பாக விஜய் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கூப்பிட்டு ஒரு வான் பண்ணியிருந்தா நியாயமான கேள்வி சார், பண்ணியிருக்கணும். அதுவும் ரைட்டு தான் சார். நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க. சரி, நீங்க என்னெல்லாம் பேசியிருக்கிறீங்க, நீங்க இதை பத்தி பேசுறதுக்கு சரியான ஆளா அப்படின்னு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு சார். எது கண்ணியம்னு சொல்லு. ஒரு தொழிலாளி அவன், ஒரு தொழிலாளி அவன், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ. என்னன்னா இப்படி எல்லாம் பேசியிருக்கிறீங்க? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? இப்பவும் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். சில விஷயங்கள்லாம் நீங்க பேசுறது எனக்குள்ள கூஸ் பம்ப்ஸ் வருது. ஆனாலும் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன் உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கட்சியில பாத்தீங்கன்னா சாட்டை அப்படின்ற ஒருத்தர் பயங்கர ஃபேமஸான ஒரு யூடியூபர்னா அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த முண்டை வெண்ட கலப்பை ரஜினிகாந்த் தெரியுமா?
ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. மருமகன் தனிச்சு ஒரு பொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி பணம் கட்டி அமலாபாத் தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்திட்டு இருக்கான். ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. உன் மகன் சௌந்தர்யா கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து எவன் கூட இருக்கானே தெரியல. ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் சிந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நான்கு சாகணும், நான்கு சாகணும்னா. ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல பிள்ளை பெற்றவர் அவங்க மகன் ரஜினிகாந்த் மகன். ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. அதுவும் பாத்தீங்கன்னா ரஜினி பத்தி என்ன சொல்லியிருக்காரு பாருங்கண்ணா. உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கள்ளிப்பால் ஊத்து கொண்டு இருந்தா இந்த நிலைமை வந்துட்டாரா உங்க ஆத்தா? ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க மராட்டிய மண்ணில பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகால பிறந்த நாய், வளர்ந்த விதம் அப்படி. கட்சியே அப்படித்தான் பேசும். அது இந்த கட்சியில நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? ரஜினிகாந்த் ரசிகர்கள் உங்க பத்திரமா வீட்டு வந்துங்க, வெறி பிடிச்சு நிக்கிறோம். ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. லதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க, இது வேறண்ணா. அது எம்ஜிஆருக்கு தெரிய, எம்ஜிஆர் தூக்கி போட்டு மிதிக்க, அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்க. ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. அதனால அவர் குடிச்சிட்டு ஏர்போர்ட்டை உடைக்க, ஏர்போர்ட் காவல்துறை தூக்கி போட்டு வாயில மிதிக்க. ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதில்லை. அதுக்கு அது ஒய்ஜி மகேந்திரனுக்கு தெரிய, ஒய்ஜி மகேந்திர குழந்தையால கூட்டி கொடுக்க, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. ஒய்ஜி மகேந்திர குழந்தையால கூட்டி கொடுக்க, அந்த நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண, திருப்பி வாழ்க்கையில பைத்தியம் பிடிச்சு அந்த பைத்தியம் இப்ப என்ன சொல்லுதுன்னா ஒருபோதும் தனிமனித. என்னோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு பாராட்டிலாம் வேற ஷேர் பண்ணியிருக்கிறாருன்னா, பட் இருந்தாலும் இப்படி பேசினா எப்படின்னா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அவரை கண்டிச்சு ஒரு அறிக்கை வெளியிடலாம்னா அதானே நியாயமா இருக்கும். இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க. சென்னையில் சூளை பகுதியில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்னன்னா ஒரு சிவப்பு கலர் காருன்னா 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனப்போ எலெக்ஷன் கமிஷன் புடிச்சிட்டாங்களாண்ணா. அந்த கார் யாரோடதுக்குன்னா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி எம்பி ஜெகத் ரட்சகன் அப்படின்றவருக்குனா ஒரு பயங்கர வசதியானவருக்குனா. விசாரணையில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் ஊழியர் காரில் பணத்தை கொண்டு சென்றது புலப்பட்டது. 50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு எலெக்ஷன் செலவுங்கண்ணா. நீங்க அவங்களுக்குலாம் ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? கல்யாணத்துக்கு ஒருத்தர் நகை வாங்குறதுக்கு ஒரு அப்பா வந்து 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போறாரு. போய் அவரை போய் பிடிங்கண்ணா. இந்த பாருங்க இந்த பேக்கர்ல இருந்து ஓனர் இப்ப காசை கல்லாப்பேட்டில இருந்து விட்டு பேங்குக்கு போயிட்டு இருக்காரு. அதான் அவரை போய் பிடிப்பீங்களான்னா இந்த மாதிரி 50 லட்ச ரூபாயெல்லாம் எடுத்துட்டு போய் பிச்சை காசு இதை போய் பிடிக்கிறீங்களா? என்ன நமக்குள்ள அண்ணாமலை பாடி லாங்குவேஜ் வருது. தமிழ்நாட்டுல ஒரு இளிச்சவாய் இருக்கான், அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. இந்த தேர்தல்னு வந்துட்டா எல்லா கட்சிகளும் இஷ்டத்துக்கு வரவங்களோட எல்லாம் கூட்டணி வச்சிருப்பாங்க. இதுல இப்ப இந்த ஆளுங்கட்சி கூட கூட்டணி இருக்கிற கட்சி எல்லாம் எத்தனை அப்படின்னு கூப்பிட்டு யாராச்சும் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அவங்களே தடுமாறி போயிடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்சிக்கு 1 சீட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு கட்சி இருக்குது, கூட்டணியில சேர்த்துக்கிட்டு 1 சீட்டு கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாய்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரே சர்ப்ரைஸா போயிடுச்சு. இப்படி தெரிஞ்சா ஏழை யூடியூபர் முன்னேற்ற கூட்டணி அப்படின்னு நம்ம ஒண்ணு ஆரம்பிச்சு கூட போய் அங்க போய் சீட்டு கேட்டிருக்கலாம் போல. சீட்டு கொடுத்திருந்தாலும் கொடுத்திருப்பாங்க. சரி அதை விடுங்க. இப்ப என்னன்னா அது தமிழர் தேசம் காரரோட பேட்டி எல்லாம் போய் எடுத்து பார்த்தேன். தலைமை பண்புகளை கற்றுக் கொடுத்தது RSS தான். இன்னைக்கு ஒரு நல்ல பிரதமரை இந்த இந்தியா தேர்ந்தெடுத்திருக்கு. என்னடி இது? வாழும் கடவுள்னு சொல்லலாம் அவரை. இல்ல அவரை உருவாக்கி வைக்கும் தான் என்னை உருவாக்கியது. தமிழர் தேசம் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை எனக்கு புரியல. இந்த இவர் பாட்டுக்கு மோடி தான் தலைவர்ன்றாரு, RSSன்றாரு, மோடி தான் வந்து கடவுள் அப்படின்றாரு. அப்புறம் எப்படி இவருக்கு ஐயோ ஒண்ணுமே புரியல. இது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்த எலெக்ஷன் வந்துட்டா சில கட்சி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஞாபக மறதி வந்துடும் போல. 2 வாரத்துக்கு முன்னாடி டிவி கேஸ் ஆதவரிச்சுடா தேவையே இல்லாம ரஜினியை பத்தி பேசி அவர் வாங்கி கட்டிக்கிட்டாரு. எல்லாரும் போறவங்க ரஜினியை பத்தி நீ அப்படி பேசுவ அப்படின்னு ரஜினியே ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. போறவங்க எல்லாரும் போட்டு அவரை அடிச்சாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான், சாட்டை துரைமுருகன்லாம் ஒரு 300 வீடியோ போட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ரஜினியை பத்தி பேசுனதுக்கு. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க?
தமிழன் பிரசன்னா அவர் தான் எக்மோர்ல வேட்பாளர், ஆளுங்கட்சி வேட்பாளராக நிக்க போறவர். அவரு ரஜினிகாந்தை பத்தி என்ன பேசியிருக்கிறாருன்னு திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ வந்துச்சு. இட் இஸ் வெரி மேண்டேட். யாரு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு, பைத்தியக்காரன். என்பிஆர் என்ஆர்சி வேணுமா? கம்யூனிட்டி என்பிஆர் என்ஆர்சி வந்துச்சுன்னா உங்க அப்ப வந்து கர்நாடகால பிறந்தானா, உங்க அப்பனுக்கு உங்க அப்ப எங்கடா பிறந்தான்னு உன் சர்டிபிகேட் கேட்டா உன்னைய கொண்டு போய் அடைச்சிருவான்டா. என்ன அதெல்லாம் ஒருவேளை மறதியா போயிருக்குமோ? இந்த மறதிக்கு வந்து வல்லார, வெண்டைக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்டா நல்ல மறதி போய் நல்ல ஞாபகத்தி வரும் அப்படின்னு எங்க அப்பத்தா சொல்லும். அடுத்ததாக எலெக்ஷன் வந்துட்டா இன்னொரு சுவாரஸ்யமான கூத்து நடக்கும். அதாவது ஒரு ஏரியாவில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கல, சீட்டு கொடுக்கல அப்படின்னா வந்து அந்த ஏரியாவில் ஃபேமஸாக இருக்கிற அந்த ஆட்கள்லாம் வந்து எங்கள் அண்ணனுக்கு எப்படி சீட்டு கொடுக்கல, எங்கள் அண்ணனுக்கு அப்படி சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு வந்து சண்டை போடுறது சின்ன சின்னதாக நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் தாம்பரத்தில் இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ராஜான்றவருக்கு திருப்பி சீட்டு கொடுக்கல அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ஆளுங்கட்சி எம்பி டிஆர் பாலுகிட்ட போய் அழுவுறாங்க. எல்லாரும் என்னங்க இப்படி அழுவுறீங்க? ஸ்கூல் பசங்க மாதிரி இன்னும் போராட்டம் எல்லாம் பண்றாங்க அறிவாலயத்துக்கே போய். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அந்த ஒரு எம்எல்ஏ பேரே தெரியாம இருந்துச்சு, இன்னைக்கு அவரை இன்டர்நேஷனல் ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்களேங்க. பாவையா அந்த நல்ல மனுஷனா இருப்பார் போல, அவருக்கு இவ்வளவு வாய்ஸ் இருக்குடா, அவருக்கு ஒரு சீட்டை கொடுங்கயா. ஐயோ என்னது நம்ம இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் டெஃபினட்டாக எலெக்ஷன் வரைக்கும் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான ரோஸ்ட் வீடியோஸ் போடப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.